ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்றதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மெட்டீரியல்லாம் ரெசின் ஆர்ட்னு எடுத்தால் என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மெட்டீரியல் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் வர்றது ரெசின் அண்ட் ஹார்னர் தான். அது என்ன பிராண்டு வேணாலும் இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது டோமோ யூஸ் பண்ணுவேன். இப்போ புதுசாக நிறையா பிராண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதோட ரிசல்ட்னால் நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டர் மாஸ்க் அது கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. கிளாஸ் அது கூடயே ஃப்ரீயாக வந்துச்சு. நான் வேறு கிராஃப்ட் பண்ணும்பொழுது கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு ரெஸ்பிரேட்டர் மட்டும்தான் ரெசின் ஆர்ட் பண்ணும்பொழுது நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு க்ளவுஸ் ஒரு பேக்காக வாங்கி வச்சுட்டேன். யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் இது. ஸோ பண்ணும்பொழுது மட்டும் போட்டு அதுக்கப்புறம் போட்டுருவேன். அடுத்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பவுடர். இது பவுடர் மாதிரி இருக்கும், க்ரீன் கலரில் லைட் க்ரீன் டார்க் ஷேட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் டார்க் ஷேட் அதில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஷீஷல், ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் தீம் என்கிட்ட நிறையா வரதுனால இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெசினில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டோன்ஸ். இது பிளாக் ஸ்டோன் இப்போ நான் காமிச்சது. இதிலே கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்டு ஃப்ளாரில் ட்ரை ஃப்ளார் இருக்குது. அதில் 2 பேக் தான் இப்போதைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். கஸ்டமர் யாராவது கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிப்பேன். கிளாக் நம்பர். நான் காமிக்கிறது எல்லாமே இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற திங்ஸ். சப்போஸ் கஸ்டமர் புதுசாக ஏதாவது கேட்குறாங்கன்னா அப்போ என்கிட்ட இல்லைன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். இது ஒயிட் கலர் மைக்கா பவுடர் எனக்கு கவரில் வந்துச்சு. அடுத்து கோல்டன் ஸ்டோன். இந்த மாதிரி கவரில் வர மைக்கா பவுடர் வாங்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது தெரியாததுனால நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்டோன் ரெசினில் யூஸ் பண்ணுறது தான் சேம். அடுத்து இது டபுள் சைட் டேப்பு. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அது யூவி டேப். யூவி ரெசினில் நம்ம ஜுவல்லரிலாம் பண்ணுறோன்னா அந்த டேப் யூஸ் ஆகும். இது யூவி ரெசின். நெக்ஸ்ட்டு ஹீட் கன் நம்ம பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஹீட் கன் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஓஷன் தீம் பண்ணுறதுக்காக தான் இதுவுமே சாண்டு. இன்னொன்று ஸ்டோன், கலர் ஸ்டோன் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு தேவைன்றதுனால நான் ரெண்டுமே வாங்கி வச்சுருந்தேன். இதை பற்றி ஓஷன் தீம் பண்ணும்பொழுது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவுமே சாண்டு தான், ஒயிட் சாண்டு, இன்னொன்று நார்மல் கலர் சாண்டு. இது ஆர்டிஃபிஷியல் மோஸ், ஒரு புல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மினியேச்சர் போட்டு. ஸோ இதுவும் ஓஷன் தீம்காக தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற பவுடர், மைக்கா பவுடர், இங்கு, ஆல்கஹால் இங்கு, ஒப்பாக்யூ பிக்மெண்ட் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். இது ஒன்று மட்டும் ரெசின் பாலிஷு. இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கலர் ஆர்டர் வருதோ அது மட்டும் இல்லை அப்படின்னா நான் அந்த கலர் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா கஸ்டமர் ரிப்பீட்டட் கலர்ஸ் கேட்குறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. யூனிக்காக ஏதாவது ஒரு கலர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கலர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிப்பேன். நெக்ஸ்ட்டு இது ஷேக்கர் கார்டு மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அந்த செட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டு கொஞ்சம் வேரியஸ் சைஸஸில் இருக்கும். கோல்டன் ஸ்டாண்டு, பிளாஸ்டிக்கு, உட்டன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதுக்குன்னு ஒரு தனி பாக்ஸில் ஸ்டாண்டு மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சடனாக ஆர்டர் வருது அப்படின்னா இதுக்காகன்னு திருப்பி கொரியர் போட்டு வாங்க முடியாது. ஸோ அதனால் ஸ்டாண்டு மட்டும் ஒரு 4-5 எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருப்பேன். அடுத்து கிளாக்கோட மிஷின், கிளாக்குக்கு தேவையான மிஷினு, பேஸு. கிளாக் எப்படி ஆர்டர்ஸ் வருது, எந்த சைஸ் வருதுன்றதை பொறுத்து போர்டு நான் அப்போ மட்டும் வாங்கிப்பேன். போர்டு ஸ்டாக் வாங்கி வைக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்டாக் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு சில கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ஸ்டாக் வாங்கி வைக்கிறது இல்லை. அடுத்து யூவி லேம்ப்பு, ரெசின் பாலிஷு, அடுத்து லேட்டெக்ஸ், அடுத்து செல் சீரம், நெக்ஸ்ட்டு பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே.
இது எல்லாமே வந்து எனக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் இது எல்லாமே எப்போயுமே என்கிட்ட தீந்துச்சுனாலுமே ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு காமிக்க போகிறதுமே ஸ்டோன் தான் ரெசினில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டோன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோன் இப்போ நீங்கள் 2 பார்க்குறதுமே இது வந்து டிரான்ஸ்பரண்ட், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். ஸ்டோன் மட்டும் கஸ்டமர் வந்து லிமிட்டடாக என்ன கலர் கேட்குறாங்க அப்போ அது என்கிட்ட இல்லாட்டி ஒன்று நானே அதை க்ரியேட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுப்பேன். இது வந்து ஃபுல்லாக பிக்மெண்ட் செட்டோட 24 செட் கலர் இங்க்கு. அதுக்கப்புறம் கப்பு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட்னால் சிலிக்கான் கப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ், பட்டர்ஃப்ளை சீக்வன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேஸ்லெட்டுக்கானது, அதுக்கப்புறம் செயினுக்கான டாலர். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே அது ஒரு பாக்ஸாக வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா இது வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக குட்டி குட்டி அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் தனியாக வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா கஸ்டமருக்கு இதுவுமே கேட்குறது பொறுத்து தான். ரேர், ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க, ஒரு சிலர் எப்படி ஆர்டர்ஸ் வரும்னு தெரியாது இல்லையா. ஸோ அதிகமாக ஸ்டாக்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பபிள் லெவலர். இது வந்து சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அடுத்து மாஸ்கிங் டேப்பு, டபுள் சைட் டேப்பு, இது எல்லாமே நம்ம வீடியோஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து சிலிக்கான் மோல்டு. என்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு மோல்டு வந்து காமிக்கிறேன். ஒரு சில மோல்டு வந்து நான் ரெசின் ப்ராஜெக்ட் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு சில மோல்டு வந்து இதில் இருக்காது. ஆல்ஃபபெட் மோல்டு, இது வந்து ரிவர்ஸ் டைப்பு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி சின்ன சைஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஏன்னா அமௌண்ட் கம்மியாகவும் ரெசின் ப்ராஜெக்ட்லாம் கேட்பாங்க, 300 அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மோல்ட்ஸுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வருது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் பண்ண முடியாதுன்றதுனால மோல்டுக்குன்னு ஒரு தனி பாக்ஸில் மோல்டு மட்டுமே வச்சு என்னென்ன சைஸ் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே நான் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். மோல்டுமே சப்போஸ் கஸ்டமர் என்கிட்ட இல்லாத சைஸ் கேட்குறாங்க, இல்லாத ஷேப் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுருவேன். இந்த மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த எஸ்ன்ற ஷேப் வந்து இதாயிருச்சு. ஸோ அதனால் இப்போ வேறு மோல்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ மோல்டோட யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் மேக்ஸிமம் போனால் 10 டைம்ஸ் நீங்கள் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, இல்லை அப்படின்னா 4 or 3 டைம்ஸ்லேயே கூட பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோல்டு வந்து கொஞ்சம் பார்த்து குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ரெசின் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஷெல்ஃபில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். எனக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன். பட் இந்த ஒரு ஷெல்ஃபில் மட்டும்தான் என்னோடய ரெசின் ப்ராஜெக்டே இருக்குது. இது வந்து கிளிட்டர், இது மட்டும் நான் அப்போதே காமிக்கலை. இந்த ஒரு ஷெல்ஃபில் அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லா பாக்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். மேலே இருக்கிறது மாஸ்க்கு, கீழே இருக்கிறது மோல்டு, குட்டி குட்டி ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருவேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். கீழே வந்து ஃபுல்லாக ரெசின் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் ப்ரிசர்வேஷனுக்காக சிலிக்கா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வெயிங் ஸ்கேல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசின் ஆர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே வெயிட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 ரேக்கு தான். ஒன்று வந்து மேலே வந்து திங்ஸ் இருக்கும், கீழே ரெசின் ப்ராஜெக்ட் இருக்கும். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு போயிடுவேன். அடுத்தது வந்து என்ன காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளிட்டர் தான். ஸோ கிளிட்டர் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இது தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதுவுமே மல்டி கலர் கிளிட்டர். அப்புறம் இந்த ஒரு பாக்ஸில் எனக்கு தேவையான டூல்ஸ், குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஏன்னா அங்கங்கே போய் தேடக்கூடாதுன்றதுக்காக இந்த பாக்ஸில் ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையானது, மற்ற கிராஃப்ட்டுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான பென்னு, கோல்டன் கலர் அந்த பார்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டீபரிங் டூல். ஸோ இந்த மாதிரி ரெசின் ஆர்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்கும். இந்த டூல்ஸ் பற்றிலாம் நம்ம பிகினர் கிளாஸ் வீடியோவில் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹேண்ட் ட்ரில்லு. பார்க்காதவங்க இருக்கீங்க, பிகினர் கிளாஸே இன்னும் ஃப்ரீ பிகினர் கிளாஸே இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ரெசின் ஆர்ட்டுக்கு ஃப்ரீயாக பிகினருக்கான கிளாஸ் ப்ளேலிஸ்ட் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ரெசின் ஆர்ட் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேசிக்லேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்து டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரெசின் ஆர்ட்னா என்னன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக்கில் நான் அந்த நீடில்
நம்ம கொரியர் பண்ணும்பொழுது அது சேஃபாக பேக் பண்ணுறதுக்காக அந்த இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸில் நம்ம கீ செயின், டாலர் செயின், அதுக்கு தேவையான அந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாமே இந்த பாக்ஸில் தனியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் அது மட்டும் இருக்காது. நான் வந்து கம்மல் அதெல்லாம் வேறு செய்வேன் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக. ஸோ அது ரிலேட்டடான கொஞ்சம் திங்ஸுமே இதில் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான அந்த கீ செயின் செட்டுக்கு தேவையானதும் இருக்கும். டாலர் மேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸும் இருக்கும். என்னோடய பர்சனல் யூஸ்க்கு நான் மற்ற கிராஃப்ட்டுக்கு பண்ணுறதுமே இந்த ஒரு பாக்ஸில் குட்டி குட்டியான இருக்கிறதுலாம் இந்த ஒரு பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சுருவேன். ஸோ இதுதான் இதில் நான் உங்களுக்கு காமிக்காததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்குக்கெலாம் ஆர்டர் வரும் பொழுது, அதுக்கப்புறம் டீவுட் ஃப்ரேமு, உட்டன் ஃப்ரேம்லலாம் நம்ம ரெசின் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து வச்சுருக்க மாட்டேன். கஸ்டமர் எந்த சைஸில் ஆர்டர் கேட்குறாங்களோ அப்போ மட்டும் நான் எடுத்து காமிப்பேன். இது வந்து ப்ளோ டார்ச், இது வந்து இப்போ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணதுனால அப்படியே இருக்குது. கோல்டன் ஃப்ளேக்ஸு, இதிலும் கிளிட்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்த திங்ஸுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். ப்ளோ டார்ச்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ரெசின் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக மஸ்கிட்டோ நெட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நம்ம ரெசின் ப்ராஜெக்டில் போய் படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாமே பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இல்லாத மெட்டீரியல் வந்து ஸ்டாக்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து அப்போதைக்கு நான் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா உட்டன் ஃப்ரேம்லாம் வாங்கி ஸ்டாக் வாங்கி வீட்டிலலாம் வைக்க முடியாது. ஸோ அதனால் எப்படி ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெசின் ஆர்ட்டில் ஓஷன் த்ரீம் பண்ணுற வீடியோ வந்து கம்மிங் சண்டே வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.